ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் இப்போது விருச்சிகம் ராசி பற்றி பார்க்கலாங்க. விருச்சிகம் ராசியினுடைய அந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு தினத்தில் அந்த வருடத்தில் என்னென்ன நிகழ்வுகள் இந்த ராசிக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல, அதாவது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவானவர் இருக்கிறார். அது தனக்காரகன் குரு 2ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால தனவரவு பொருள் வரவு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஆனால் அதில் கொஞ்சம் சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும், அதனால் ஒன்றும் கிடையாது. அதாவது தனக்காரகன் தனத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொன்னாலும் அதுக்கு உண்டான பலன்கள், அது ஆதிபத்திய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பொருள் வரவு தன வரவு எல்லாமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா சனி கிரகம் அங்கே இருக்கனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் கேதுவனுடைய இணைவும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு நாலேஜ் பர்சனாக இருப்பீங்க. அதாவது மறைந்திருக்கிற பொருளை பற்றி ஒரு அறியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை 4 பேருக்கு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் இருக்குங்க. அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஒரு சாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருந்தாலும் சரி, கோயில் குளங்களுக்கு போகாமல் இருந்தாலும் சரி, இந்த டைமில் நீங்கள் கோயில் குளங்களுக்கெல்லாம் போவீங்க. அங்கே சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கல்வெட்டுக்கள், புராதன சின்னங்கள், அதனுடைய என்ன எழுத்து எழுதியிருக்கு அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து அதனுடைய தன்மைகளை புரிஞ்சு அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்குங்க. பொதுவாக சொல்ல போனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் ஆணித்தரமாக சொல்லுவீங்க. இது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும். என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் மனசு அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லது தான், கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி பண்ணால் இது நடக்கும், இது பண்ணால் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்கள் சரி தான், ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாக போயிடுது. அது மற்றவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. அவங்க நீங்கள் சொல்கிறது சரியாக சொல்கிறீங்க, ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் மேலே கொஞ்சம் ஒரு பொறாமை அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ வார்த்தைகளில் நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் தெளிவாக தான் பேசுகிறீங்க, நம்ம கூட இருக்கோம், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்மையாக பேசுகிறதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது தவறாக இருக்கிறதுனால உங்கள் மேலே தப்பான அபிப்பிராயம் வர்றதுக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் நீங்கள் 2ஆம் இடத்துல சனி கேது இருக்கிறதுனால வார்த்தைகள் தடிமனான வார்த்தைகள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். வார்த்தைகள் கொஞ்சம் மற்றவங்களை எதிராளியை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி, காயப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகள் அமைகிறது இந்த டைமில் இருக்குது. ஸோ நீங்கள் பேசும் பொழுது கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் இனிமை கூட்டிக்கிறது நல்லது. ஏன் இப்படி நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா வருமுன் காத்துக்கிறது தான் இந்த ஜோதிடமே. இப்படியெல்லாம் இந்த அமைப்பு இருக்குது, இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான், சரிங்களா? இதை நீங்கள் உங்களை பக்குவப்படுத்துக்காக தான் இந்த ஜோதிட மொழியாக உங்களை உங்கள் நெகட்டிவான பாயிண்ட்டு அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இதில் எந்த வித இடமும் கிடையாதுங்க. இது இந்த கிரகம் இப்படி இருந்தால் இதனுடைய விளைவு இருக்கும், நீங்கள் அதுக்கு எப்படி தற்காத்துக்கணும் அந்த மாதிரி இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே போல் 6வது இடத்த குரு தன்னுடைய பார்வை, அது 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு செய்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில்காரகன் 10வது அதிபதி சூரியன் போய் அந்த 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற இந்த மாதத்தில் உங்களுக்கு அரசினாலும் அரசாங்கத்தினாலும் நல்ல ஒரு லாபங்கள், எதிர்பார்த்த பதவி உயர்வு, பதவி மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஒரு இடத்துல போய் ஒரு லோன் கேட்டிங்கன்னா கூட அரசு சார்பாக பேங்கில் லோன் கேட்டிங்கன்னா அது இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு ஏற்கனவே பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் கூட கடன் நோய் எதிரி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது அந்த நோய்களெல்லாம் தீரும். இது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் உடல் அளவில் கொஞ்சம் ட்ராபேக் ஏற்படுத்திட்டு இருந்த நோய்க்குறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த டைமில் இருக்குங்க. உங்களுடைய எதிரிகள் இந்த டைமில் எதுவும் வாழாட்ட முடியாது.
ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து உங்களை மேலே குறை கூறியவர்கள், பொறாமப்பட்டு பேசினவங்க, இதெல்லாம் ஓடி போயிடுவாங்க. இங்கே சத்துருக்கள் வந்து பலவீனப்படும் இடம் இது. ஸோ உங்களால் வந்து சத்துருக்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வரும். மந்திரம்னு சொல்கிறீங்களா, மாந்திரீகம் அப்படி அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஏற்கனவே உங்களை அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் இந்த காலத்துலலாம் முடியாது. அது ஏன் பண்ணியிருந்தால் கூட அதெல்லாம் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த டைமில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் எந்த வித பயமும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆலய திருப்பணிகளில் நீங்கள் பங்கேற்றுட்டு அதை வந்து ஒரு நல்லது பண்ணணும். அதாவது ஆலயங்களுக்கெல்லாம் போனால் ஆலய வேலைகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தன்னை ஈடுபடுத்திக்கணும். அதுக்குண்டான ஆலய திருப்பணிகளில் பங்கே எடுப்பதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முன் பிறவியில் எடுத்த தீய வினைகள் எல்லாமே அருந்து போயிருங்க. அந்த இதெல்லாம் தடையாகி போய் நல்ல வினைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்ல குட் வைப்ரேஷன் வந்து அந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. ஸோ ஆலயங்கள், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ, இஷ்ட தெய்வ இந்த பிரார்த்தனைகள் ஏதாவது நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் போயிட்டு அந்த வேண்டுதல்கள்லாம் நீங்கள் நிறைவேற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் இன்னும் ஒரு சிறப்பான தன்மையை எட்டி பிடிக்கக்கூடிய வழிவகையில் நல்லது ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு தான் இருப்பீங்க ஹையர் ஸ்டடீஸு. இது நல்லதொரு வேலை வாய்ப்பு, அரசாங்கத்தினால ஒரு நல்ல அனுகூலம். நீங்கள் வந்து அரசாங்கம் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமோகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய பிரார்த்தனைகள் தான். குலதெய்வ, இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடுற அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ 10ஆம் இடத்து சூரியன் வந்து உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு 7க்கு அதிபதியும் 12க்கு அதிபதியுமான சுக்கிரன் உங்களுக்கு 4வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்களுக்குள்ள சில வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அவங்க கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து சரி அப்படின்ற ஒரு அனுசரணையாக போகிறது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குங்க. நான் சொன்னது தான் முடிவு, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து கணவனும் மனைவிக்கும் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் நல்லாவே முன்னேற்ற பாதையில் கொண்டு போவாங்க. இதனால் உங்களுடைய ப்ராப்ளத்தினால உங்களுடைய குழந்தைகள் அது சஃபர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன் மைனஸ் நெகட்டிவாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் வருமுன் காத்துக்கிறது உங்களுடைய நீங்கள் வச்சுக்கிறது தான் பொறுத்து. நீங்கள் அது எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் சிறப்பாக அமையும். ஸோ விரையாதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு கட்டுற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அமைப்புகள் நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருங்க. அதாவது புதிதாக வண்டி வாகனம் வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள், நகை நட்டு இதெல்லாம் வாங்குறதெல்லாம் இந்த அமைப்பு நல்லாவே இருக்குது. தாயினால் நல்ல ஒரு அனுகூலம், அனுசரணை, அன்பு, அவர்களால் நல்ல ஒரு ஹெல்ப்பு, உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வருடமாக தான் இந்த விகாரி வருடம் சிறப்பாக இருக்குங்க. மெயினாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசிக்காரர்கள் இந்த டைமில் வந்து புதுசாக ஒன்று கற்றுப்பாங்க. ஏதாவது இது வரைக்கும் நமக்கு புலப்படாத ஒன்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புலப்படும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் பெருகும். வாழ்க்கைனா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதன்படி உங்களுக்கு வாழ்க்கை முறையை அமைச்சுப்பீங்க. அது வந்து நன்மை அளிப்பதாகவே இருக்குது. சரிங்களா? நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. தன்னுடைய குடும்பத்தாரிடம், உறவினரிடத்தும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து இந்த வருடத்தில் மிக மிக முன்னேற்றமாக இருக்குங்க. அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களுடைய கோபதாபங்கள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நீங்கள் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கிறது பெஸ்ட்டு. அது வந்து உங்களை வந்து சிறப்பான இடத்துக்கு உங்களை உயர்த்த போகுது. இதனால் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பொருள் வரவு, தன வரவு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு அண்டை அயலாரின் சப்போர்ட்டு, பெற்றோர்களின் சப்போர்ட்டு, குழந்தைகளின் சப்போர்ட்டு எல்லாமே எல்லாருக்கும். குழந்தைகளின் மாணவர்கள், உங்களுடைய குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்குன்னு கல்வித்தரன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அவங்கள நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும். பல உதவிகள் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதனால் இவங்க கல்வியில் நல்ல உயர்ந்த இடத்துக்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க.
அதாவது சில பேர் வந்து கடல் கடந்து போய் வேலை செய்யணும், படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முயற்சிகளை எல்லாம் பலிதமாகும். கூடிய விரைவில் அவங்களுக்கு அயல்நாட்டு யோகமும் சிறப்பாக இருக்குங்க. ராகு நாள் வர்ற கெடுபலன்கள் எல்லாமே குருவின் பார்வையினால் விலகுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது காலில் வந்து சில பேர்த்துக்கு அடிபடுற வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டி கழித்து பார்த்தால் விருச்சிகம் ராசிக்கு எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றமான பலன்களையே விகாரி புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு வருடம் தருகிறது. இதை நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்ல சமயோஜிதமாக யோசித்து ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது சிறப்பான பலனை இந்த ஆண்டில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? ஓகே, பாய்.